Yeah, very good morning to all. Now we'll move on to today's class. இன்னைக்கு நம்ம ஆக்சுவலா இப்போ இன்டர்னல் எய்ட்ஸ் டு இன்டர்பிரேஷன் அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அதை இன்னைக்கு முடிக்க போறோம். ஆல்மோஸ்ட் 12 எய்ட்ஸ் ஆர் தேர் இன்டர்னல் எய்ட்ஸ் டு இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். அதுல வந்து முதல்ல அஞ்சை வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஷார்ட் டைட்டில் பார்த்தோம், லாங் டைட்டில் பார்த்தோம், மார்ஜினல் நோட்ஸ் பார்த்தோம், ஹெட்டிங் பார்த்தோம், அதுக்கு அடுத்து preamble பார்த்தோம். இந்த அஞ்சையும் நம்ம முதல் class with regard to this topic we have discussed. Then last class yesterday என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் பார்த்தோம். அந்த 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா definition or interpretation class, அதுக்கப்புறமா proviso, exceptions and saving class. இந்த 3 விஷயங்களை பார்த்தோம். definition or interpretation class, provisos, அதுக்கப்புறமா எக்ஸப்ஷன் அண்ட் சேவிங் கிளாஸ். இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, எதை நம்ம இன்டர்பிரிட்டேஷன் டூலா எடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம், எதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவுட் ஆஃப் 12, 8 things have been discussed earlier. Now today we are going to discuss the remaining 4 things. அதில் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் we are going to discuss with regard to illustration அப்படிங்கிறத நம்ம நிறைய ஆக்ட்ல பார்த்துருப்போம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல, எவிடன்ஸ் ஆக்ட்ல, அதே மாதிரி ஈவன் இந்தியன் பீனல் கோட். ஒரு பர்டிகுலர் செக்ஷனை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக யூ வில் பி ப்ரொவைடட் வித் இல்லஸ்ட்ரேஷன். இந்த இல்லஸ்ட்ரேஷனை வந்து நம்ம ஒரு இன்டர்னல் எய்டா எடுத்துக்கலாமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், going through the provision or going through the section tells one thing. நம்ம ஒரு செக்ஷனை படிக்கிறோம், அதை இன்டர்பிரட் பண்றோம், கோர்ட்லயோ இல்ல ஏதோ ஒரு கேஸ்ல நம்ம சொல்றோம் இந்த செக்ஷன் இப்படி இருக்கு, இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா அதோட இல்லஸ்ட்ரேஷன் வந்து அதோட கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு இல்ல டோட்டலி இட் மே பி டிஃபரெண்ட். அப்ப நம்ம எதை ரிலே பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லஸ்ட்ரேஷனை மட்டுமே நம்ம ரிலே பண்ண முடியாது. ஏதோ வந்து ஃபோர்மோஸ்ட் திங்கா ரிலே பண்ணணும். ப்ரொவிஷனை தான் நம்ம ஃபோர்மோஸ்ட் திங்கா ரிலே பண்ணணும். ப்ரொவிஷனை பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் தான் இல்லஸ்ட்ரேஷனே தவிர, இல்லஸ்ட்ரேஷனை நம்ம ஒரு பெட்டர் இன்டர்னல் எய்டா நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். Illustration is for better understanding, but it does not by itself creates any right, any liability, or it does not by itself defines or determines what the law is. சரியா? இல்லஸ்ட்ரேஷன் முரணாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட நிறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எவிடன்ஸ் ஆக்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 114 என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, facts need not to be proved அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். facts need not to be proved, அதாவது எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், யூனிவர்சலி அக்செப்டட் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், to be noted judicially அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த செக்ஷன் 113ல இல்லஸ்ட்ரேஷன் வந்து ஒன் ஆஃப் த இல்லஸ்ட்ரேஷன் என்ன போட்டிருக்கோம்னா, accomplice witness is untrustworthy அப்படின்னு போட்டிருக்கோம். accomplice witness is untrustworthy or its evidence is untrustworthy இருக்கும் செக்ஷன் 114ல. அக்கம்ப்ளிஸ்னா யாரு? அதாவது ஒரு co-accused, அவரை நம்ம அக்கம்ப்ளிஸ்னு சொல்லுவோம். உடந்தை, ஒரு குற்றம் நடைபெறுவதற்கு உடந்தையாக இருப்பவர். ஒரு பேங்கை கொள்ளையடிக்க போறாங்க, அப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, வண்டியை ஓட்டிட்டு போறாரு. அந்த வண்டியை ஓட்டிட்டு போறவர் நாளடைவில் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில some promise have been given to him stating that charge against him would be dropped or he would be given a lesser punishment, or அந்த ஏதோ ஒரு வகையில அவர் என்ன பண்றாரு, இல்ல மனம் மாறி கூட நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இந்த நம்மள வந்து ஒரு டிரைவரா கூட்டு வந்தாங்க, பட் ஆனா சரி ஏதோ பணம் தான் கொள்ளடிக்க போறோம்னு பார்த்தா அங்க வயலன்ஸ் மெத்தட் பண்ணி ஒரு 10 பேரை கொண்டுட்டாங்களே, இந்த குற்ற உணர்ச்சியினால எனக்கு வந்து சரியா தூக்கம் வரலையே, இறந்தவர்களுடைய பார்க்கும்போது என்னுடைய மனைவி மாதிரியோ இல்ல என்னுடைய குழந்தை மாதிரியோ இருக்காங்க, அதனால நான் வந்து மனம் மாறிடுறேன் அப்படின்னு கூட ஒரு அக்கம்ப்ளிஸ் வந்து முடிவு பண்ணிருக்கலாம். ஸோ இப்போ இந்த அக்கம்ப்ளிஸ் வந்து கோர்ட்ல வந்து ஒரு சாட்சியா ப்ராசிக்யூஷன் சேர்க்கிறாங்க. யார? அக்கம்ப்ளிஸ், அதாவது உடந்தையாக இருக்கக்கூடிய co-accused. இப்போ நீங்க செக்ஷன் 114 இல்லஸ்ட்ரேஷன் படி பாத்தீங்கன்னா, the evidence or witness of an accomplice is untrustworthy அப்படின்னு சொல்றாங்க. அதை ஏற்றுக்க கூடியதான ஒன்றாக கருத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா செக்ஷன் 133ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எவிடன்ஸ் ஆக்ட்ல the witness of ஒரு நிமிஷம், நான் என்னோட கிரிமினல் மேனுவல் எடுத்துக்கிறேன், எக்ஸாக்டான வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா எனக்கு வந்து விஷயம் தெரியும், பட் ஆனா அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் அது ஒரு வாட்டி பார்த்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 114 அதோடைய எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 114 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, court may presume existence of certain facts. இதுதான் அதோடைய marginal note. Court may presume existence of certain facts.
So court is given an option with regard to presumption of certain facts. அதுல illustration B என்ன சொல்லிருக்குன்னு பாத்தீங்கன்னா, that an accomplice is unworthy of credit, that an accomplice is unworthy of credit unless he is corroborated in natural particulars, unless he is corroborated in natural particulars அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் ஆனா நீங்க செக்ஷன் 133 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 133 it defines who is an accomplice அப்படின்னு சொல்லிட்டு, அந்த accomplice அப்படிங்கிறது யாருங்கிறது சொல்லும்போது, an accomplice shall be a competent witness against an accused person and a conviction is not illegal merely because it proceeds upon the uncorroborated testimony of an accomplice. அதாவது கொராபரேஷனே இல்ல, வெறும் இவருடைய வாக்குமூலம் மட்டும்தான் இருக்கு. இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில மட்டும் ஒருத்தரை வந்து கன்விக்ஷன் பண்ணலாமா? he was a co-accused. இவருடைய கன்விக்ஷன் வந்து இட் இஸ் இவருடைய கன்ஃபெஷன் வந்து இவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ராப்பரா இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையில மட்டும் வேற எந்த வகையான எவிடன்ஸோ இல்ல டெஸ்டிமோனியோ இல்ல, கொலாபரேஷன் வந்து இல்ல. ஆனா இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, வாலண்டரியா தான் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அவரும் தானாக முன் வந்துதான் வித்வுட் மீட்டிங் அவுட் எனி டார்ச்சர் ஆர் குரியல்டி ஆர் பை த போலீஸ் he himself had given a statement against the co-accused persons. ஆனா மத்த கொராபரேஷன் சம்பந்தப்படக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் விட்னஸ் இல்ல டைரக்டா பார்த்த நேரடியா பார்த்த ஆக்குலர் விட்னஸ் இல்ல, அதாவது நேரடி சாட்சியங்கள் இல்ல, கண்ணால் பார்த்தவர்கள் இல்ல, அந்த மாதிரியான பல குழப்பங்கள் இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு அக்கம்ப்ளீஸோட விட்னஸை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது, இப்ப செக்ஷன் 133 என்ன போட்டிருக்கு, accomplice witness வந்து it is very good enough to even end up in a conviction அப்படின்னு சொல்லுது. இதன் அடிப்படையில நம்ம ஒருத்தருக்கு தண்டனையை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப நம்ம இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிறதா இல்ல இந்த செக்ஷன் எடுத்துக்கிறதான்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு, பட் இட் should be that much it should be inspire the confidence of the court to greater extent. ஒரு சிறந்த ஒரு வாக்குமூலமாக இல்ல சிறந்த வகையில் இருக்கணும். அதன் அடிப்படையில நம்ம இந்த வழக்கை பொருத்தி பார்த்தோம்னா இட் ஷுட் மேட்ச். இப்போ நம்ம ஒரு ரெஸ் கெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில நடந்த சம்பவங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஒரு முழுமையான ஒரு கோர்வையாக வருகிறது, இது சரியாகத்தான் இருக்கு அப்படின்னா ஈவன் தட் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா பிராக்டிக்கலா என்ன பாத்தீங்க அப்படின்னா, practically what is the thing அப்படின்னா, generally the court does not give conviction merely based on the statement of accomplice. Some special laws are there. சரி, நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த NDPS கேசஸ் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நார்கோட்டிக்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல CC 5 of 2015 நினைக்கிறேன் ஒரு கேஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா நடத்தணும். அந்த கேஸ்ல 2 அக்யூஸ்ட் A1 and A2. A1 கிட்ட இருந்து தான் கான்ட்ராபேண்டை என்ன பண்றாங்க, சீஸ் பண்றாங்க. கான்ட்ராபேண்டுங்கிறது அந்த அந்த பொருளை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சரியா? எந்த பொருளோ, கஞ்சாவோ ஹெராயினோ அந்த மாதிரி ஒரு பொருளை, ஸோ அந்த பொருளை யார்கிட்ட இருந்து எடுக்கிற சீஸ் பண்றாங்க, A1 கிட்ட இருந்து சீஸ் பண்றாங்க. அவர் வந்து ராஜஸ்தான்ல இருந்து எக்மோருக்கு வந்து இறங்குறாரு, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல சீஸ் பண்றாங்க. அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்க போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இதை வந்து இதற்கு முன்பு பலமுறை A2க்கு பேக்கெட் பண்ணி இப்போ ஒரு 5 கிலோ எடுத்துட்டு வந்திருக்கேன்னா நான் அதை பேக்கெட் பண்ணி 100 கிராமா பேக்கெட் பண்ணி அவர்கிட்ட கொடுப்பேன். ஸோ இஸ் லைக் சம்திங் லைக் அ ரீட்டைலர் அண்ட் ஹி வுட் கிவ் மீ சம் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் அப்படின்னு சொல்றாரு. இயர்லியர் ஆல்சோ ஐ ஹவ் பீன் கிவன் திஸ் திங் டு ஹிம் அண்ட் நவ் ஆல்சோ ஐ ஹவ் பாட் இட் டு give a wholesale sale to him அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட, எடுக்கலாம்னு சொன்னாலும் கூட இந்த கேஸ் வந்து என்ன ஆச்சுன்னா A1 was convicted and A2 was left free. பட் ஆனா இப்போ நீங்க செக்ஷன் 133 பார்க்கும்போது என்ன சொல்லுது, அக்கம்ப்ளிஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணியே கன்விக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா இந்த கேஸ்ல என்ன ஆச்சுன்னா A1 வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. he was studied only up to 4th or 5th standard, சரியா? பட் அவருக்கு வந்து சரியான முறையில ஒரு கோர்வையா ஒரு விஷயத்த சொல்ல தெரியாது, நடந்த விஷயங்களை சொல்ல தெரியாது. அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock அவரை எடுத்துட்டு போய் அவருடைய அந்த ஆஃபீஸ்ல வைக்கிறாங்க, NCB ஆஃபீஸ் ஐயப்பாக்கம்ல இருக்கு. அப்போ பாதி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ அந்த A2 பத்தி எதுவுமே சொல்லல. அப்புறம் அடுத்த நாள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு மிச்ச ஸ்டேட்மெண்ட்டை அந்த கோர்ட்ல அவரை ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வாங்குறாங்க. அப்போ அவர் A2 பத்தி சொல்றாரு. ஸோ அப்போ நம்மளுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, why a statement of 1.5 page needs 2 days to give, and why in the day 1 nothing was given about the A2, only the second day something was added. So we cannot tell that it is a voluntary statement given by A2, but it is only
added as per the inducement of the respondent அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நம்பும் தன்மையாக இல்லை. அதே மாதிரி ஒரு illiterate person ஒரு எலாபரேட்டிவா இந்த மாதிரியான விஷயங்களை அடுக்கி சொல்லுவது அவர் வந்து ஏற்புடையதாக இல்லை. அவருக்கு வந்து சரியா எழுத படிக்க தெரியுமாங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்றோம். Even presuming it to be a voluntary statement, he is telling that if this person would not have captured him, he would have sold to him. Whether that A2 has demanded him to get such thing from him, that is not established. எந்த ஒரு கான்வர்சேஷனுமே இல்ல. நான் இதை வாங்குவேன் என்பதும் இல்ல. நான் பொதுவா நான் இதை எடுத்துட்டு வந்தா விற்பேன் வாங்குவேன்னு சொல்றாரு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டேட்மெண்ட் நோ கராபரேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த திங் எனக்கு இவ்வளவு ஆர்டர் வேணும், இத்தனை தேதி நீ வந்து வாங்கிக்கோ, ஐ வுட் பே த அமௌண்ட் இன் திஸ் மச், இல்ல ப்ரீவியஸா ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்ல. இப்ப எந்த வகையிலுமே கொராபரேட் பண்ணாம ஒரு நபரை ஒரு 10 years இல்ல ஒரு 20 years கன்விக்ஷன் கொடுக்கறதுக்கு this vague statement of A2, that is that statement of A1, அதாவது இந்த accomplice ஓட ஸ்டேட்மெண்ட் மட்டுமே போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா as per the various ruling of Supreme Court it is not binding enough to give a conviction. சரியா? அப்ப செக்ஷன்ல இருக்கிறத தான் நம்ம பாத்துக்கணும். பட் பை பிராக்டிஸ் சம்டைம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். இப்போ நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கோங்களேன், அதுல கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். செக்ஷன் 43 இருக்கு, டிரான்ஸ்ஃபர் பை அன்ஆத்தரைஸ்டு பர்சன் ஹூ சப்சிக்வென்ட்லி அக்வயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் செக்ஷன் 43 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல. அதுக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா ஃபீடிங் த கிராண்ட் பை எஸ்டாபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபீடிங் த கிராண்ட் பை எஸ்டாபிள். அதுல அந்த ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஹிந்து ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு 2 X, Yங்கிற 2 லேண்ட் மட்டும் தான் இருக்கும். பட் she would have sold another piece of land Z also, X, Y and Z to someone அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் லேட்டர் என்னன்னா பை வெர்ச்யூ ஆஃப் சக்சஷன் she would get that Z also in her name. சரியா? முதல்ல அவங்க அதை சேல் பண்ணும்போது கன்சிடரேஷன் வாங்கிட்டு சேல் பண்ணும் பொழுது அவங்களுக்கு என்ன இல்லை, அதுல உரிமை இல்லை. பட் ஆனா அந்த சேல் சப்சிஸ்டன்ஸ்ல இருக்கும் பொழுது these are the ingredients of section 53 feeding the grant by section 43 53 தெரியல. சரி, இது வந்து feeding the grant by estoppel. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என்னென்னலாம் இன்கிரிடியன்ட் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா for consideration some act should be done by transferor, and in that particular transfer he would have transferred something which he is not legally bound to transfer. Point number 1. And point number 2 என்னன்னா that should be in subsistence at the stage when she gets interest with regard to the transfer property. அவர்களுக்கு அந்த சொத்தின் மீது உரிமை வரும் பொழுது அந்த டிரான்ஸ்ஃபர் சப்சிஸ்டன்ஸ்ல இருக்கணும். அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், செட் அசைட் பண்ணிட்டேன், இல்ல நான் அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு அதுல இருந்து நான் வெளில வந்துட்டேன்னா இது அவங்கள கட்டுப்படுத்தாது. சோ இந்த மாதிரியான ஒரு இது நடந்துச்சுன்னா then at the option of transferee it can become valid or void transfer அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம மேம்போக்கா பார்த்தா இந்த செக்ஷனும் ஸ்பெஸ் செக்ஷன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ஷன் 6 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல பார்த்திருப்போம். அது என்ன சார் செக்ஷன் 6 வாட் ப்ராப்பர்ட்டி மே பி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. அதுல செக்ஷன் 6A 6B செக்ஷன் 6A வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா chance of heir apparent succeeding to an estate cannot be transferred அப்படின்னு இருக்கும். chance of heir apparent succeeding to an estate cannot be transferred. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணா அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல சொல்றதா இருந்தா இப்ப நம்ம வாரிசு சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றோம், லீகல் ஹேர் சர்டிபிகேட். இறந்த நபருக்கு தான் வாரிசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, லீகல் ஹேர் ஆர் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு. உயிரோடு இருக்கிற நபருக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னா ஹேர் அப்பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேரண்ட்லி ஹி மே பிகம் a ஹேர். அவன் ஒருவேளை வாரிசாக மாறலாம். பட் நோபடி கேன் சே ஒன்லி ஆஸ் பர் சீனியாரிட்டி a person would leave this world அப்படின்னு சொல்ல முடியாது. அப்பா இறந்ததுக்கு பிறகுதான் தன் மகன் இறப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இட் மே ஹேப்பன் அட் எனி திங் எனி சேஞ்ச். அப்படி இருக்கும் பொழுது தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய ஒரே வாரிசு அந்த மகன் தான். அதை வந்து அந்த மகன் என்ன பண்ண முடியாது, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சச் thing is prohibited under section 6A ஸ்பெஸ் செக்ஷன் சொல்லுது. இப்போ நீங்க செக்ஷன் 43யும் செக்ஷன் 6Aவும் பார்த்தா ஒன்னோட ஒண்ணு முரணா இருக்கு. அப்ப நம்ம அந்த இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துக்கவா, இல்ல அந்த இல்லஸ்ட்ரேஷன் வந்து செக்ஷன் 6Aக்கு முரணாக இருக்கிறது, அப்ப செக்ஷன் 6A தான் ப்ரிவைல் ஆகணும், செக்ஷன் 43 ப்ரிவைல் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு வந்துடலாமா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் 43 வந்து எப்போ வரும் அப்படின்னா மற்ற சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக இருந்து அந்த ஒரு விஷயம் மட்டும் முரணாக இருந்துச்சுன்னா 43 would prevail. ஆனா செக்ஷன் 6Aங்கிறது இட் இஸ் என்டையர்லி டோட்டலி
செப்பரேட் அண்ட் டிஃபரெண்ட் என்டிட்டி. 43ல எல்லாமே சரியா இருக்கு. என்ன இருக்கு? கன்சிடரேஷன், பணம் பரிமாற்றம் நடந்திருக்கு. அந்த பரிமாற்றம் எப்படி நடந்திருக்கு? ஒருத்தர் தவறுதலாகவோ whether erroneously or fraudulently telling someone to act in some way, அந்த ஒருத்தர் கொடுக்கக்கூடிய அந்த பொய்யான வாக்குறுதியினாலேயோ இல்ல தவறுதலாக பிழை ரீதியாக செய்த விஷயத்தினால இன்னொருவர் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு இழப்பினை சந்தித்திருந்தால், one person has suffered a loss due to the erroneous, fraudulent misrepresentation of another person, then such person's right should be protected subject to the provisions of section 43. அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கணுமே தவிர நம்ம ஒட்டுமொத்தமாக தனியா இதையும் அதையும் நம்ம பார்க்க கூடாது. சரியா? சோ இது வந்து ஒரு இன்டர்னல் எய்ட்ஸ் டு இன்டர்பிரேஷன். இல்லஸ்ட்ரேஷன்ங்கிறது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்குமே தவிர அதை மட்டும் தனியாக துண்டாக எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது தப்பா இருக்கு இல்ல இது சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. சரியா? போ இல்லஸ்ட்ரேஷனை பத்தி இதுக்கு மேல சொன்னோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னைக்கு இன்னும் வந்து ஒரு 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா? என்ன பார்க்கணும் இன்னைக்கு? அடுத்து ஷெட்யூல்ஸ். அடுத்து ஷெட்யூல்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். ஷெட்யூல் இஸ் ஆல்சோ a part of an act or part of an act. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. It tells what is the right and liability discussed in a provision to be performed in what way அப்படின்னு சொல்றதுதான் ஷெட்யூல். இப்போ உதாரணத்துக்கு இந்தியன் பீனல் கோட்ல ஷெட்யூல் இருக்கா? இருக்கு. இட் கிவ்ஸ் கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்சஸ். ஐபிசில ஷெட்யூல் என்ன பண்றாங்க? கிளாசிஃபை பண்றாங்க அஃபென்ஸை. whether this offense is cognizable, whether this offense is bailable, whether this offense is compoundable or non-compoundable, whether this offense is triable by magistrate of first class or magistrate of second class or a sessions judge அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு அஃபென்ஸை வகைப்படுத்துகிறார்கள். இந்த வகைப்படுத்துதலுக்கு உட்பட்டு தான் அப்ப அந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் would flow to an individual. இப்போ இதுல இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன பண்றோம்? ஒரு விஷயத்த சொல்றோம். இதை பத்தி எல்லாம் பேசுறதா நம்ம நிறைய பேசலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து காக்னிசபிள்னா என்ன, பெயிலபிள்னா என்ன, காம்பவுண்டபிள்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியாது. பட் ஆனா இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஷெட்யூல்ல இருக்கு. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு schedules are there, you know. 7th schedule frequently you would come across this one, 7th schedule. 7th schedule ல 3 லிஸ்ட் இருக்கு. ஆர்டிகல் 243 கீழே வருது. அதாவது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வரும். கான்ஸ்டிடியூஷன்ல லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஜுடிஷியல் ரிலேஷன்ஸ் இருக்கும். அது கீழே தான் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், சட்டம் இயற்றும் அதிகாரம் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே ஆர்டிகல்ல என்ன வரும்? 7th ஷெட்யூல் வரும். அப்ப 7th ஷெட்யூல்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு, அதுல யூனியன் லிஸ்ட் தெரிஞ்சோ தெரியாமலோ தொட்டோ தொடாமலோ ஒரு லாவை எனாக்ட் பண்ணிட்டா அது சரியா இருக்குமா? அது என்ன சார்? அது தெரிஞ்சோ தெரியாமலோ தொட்டோ தொடாமலோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல டாக்டரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன், டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கலரபிள் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது என்னன்னா what cannot be done directly, it cannot also be done indirectly அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடியாக செய்ய முடியாததை மறைமுகமாகவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். ஒரு ஆக்டுக்கு பேரு என்ன பேரை பார்க்கும் பொழுது இது ஸ்டேட்டுடைய பவர்ல இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். யூனியன் ஸ்டேட் லிஸ்ட்ல தான் அந்த அர்த்தம் இருக்கு. ஒரு ஆக்டுக்கு பேர் கொடுத்துருக்காங்க, அந்த பேரை பார்க்கும் பொழுது இது ஸ்டேட்டுடைய பவருக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கு. பட் ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை ஒன்னொன்னா நம்ம கோ த்ரூ பண்ணி பார்க்கும்போது இட் இஸ் இன்டைரக்ட்லி டேக்கிங் அவே த பவர் வெஸ்டட் வித் அதர் அத்தாரிட்டி. யூனியன் வந்து ஸ்டேட்டுடைய இதுக்கு கீழே இருக்கிறது மேல சட்டம் இயற்றி இருக்கும், ஸ்டேட் வந்து யூனியனுக்கு இதுக்கு கீழே சட்டம் இயற்றி இருக்கும். அப்ப இதெல்லாம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த ஷெட்யூலை வச்சுதான் தெரிஞ்சுக்கிறது. சரியா? So schedule வந்து என்னது? It is also a part of legislation. So very well you can take upon it as an internal aid of interpretation. நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த இதை கூட சொல்லியிருந்தேன். அந்த கான்ட்ராபேண்ட் சம்பந்தமா ஒரு கேசஸ்ல, அதாவது என்டிபிஎஸ் ஆக்ட்ல ஒரு ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூல்ல என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு சப்ஸ்டன்ஸ் உடைய பேரை போட்டிருப்பாங்க, ஒரு கெமிக்கல் பேர் இருக்கும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஎம் ஆர் ஹெராயின், கொக்கைன் அப்படின்னு இருக்கா, அதுக்கு அடுத்த அதோட ஐயூபேக் நேம் இருக்கும். ஐயூபேக் நேம்னா ஒரு கெமிக்கல் நேம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினைல் ஹைட்ராக்சி மெத்தினஃப்ரைன், இந்த மாதிரி எக்ஸெட்ரா பேர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா அடுத்த டேப்லெட் காலம்ல ஸ்மால் குவான்டிட்டினா என்ன, இன்பிட்வீன் குவான்டிட்டினா என்ன, கமர்ஷியல் குவான்டிட்டினா என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவுகோல் வச்சிருப்பாங்க. இப்ப ஸ்மால் குவான்டிட்டிங்கிறது ஒரு சில
அதுல 10 gram is small quantity, in between is 50 gram and commercial quantity is 100 gram இருக்கும். இன்னொரு இதுல 10 kg, 15 kg and 20 kg இருக்கும். Based on the based on that என்னது அதோடைய கெப்பாசிட்டி, அது எந்த அளவுக்கு அதோட தன்மை வந்து அதுல இருக்கு, அந்த சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் இது இருக்குங்கிறத பேஸ் பண்ணி இது பண்றாங்க. இது எதற்கு பயன்படுதுன்னா, இவங்க வந்து லேட்டரா அந்த செக்ஷன்ல செக்ஷன் 8C அந்த ஆக்ட் கீழே பாத்தீங்கன்னா செக்ஷன் 8C 9C அந்த மாதிரி இருக்கும். அது வந்து இட் டிஃபைன்ஸ் what kind of punishment should be given if the contraband having is of small quantity or it is of in between quantity or it is of commercial quantity அப்படின்னு சொல்றது. சரியா? ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஷெட்யூல் மூலியமா என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு குறிப்பிட்ட ப்ரொவிஷன்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். சரியா? அதான் ஷெட்யூல். நீங்க சிஆர்பிசில கூட பாத்தீங்கன்னா செக்ஷன் சிஆர்பிசில செக்ஷன் என்ன செக்ஷன் சரியா ஞாபகம் இல்லை, காம்பவுண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். காம்பவுண்டிங் அப்படின்னா சமரசமா போய்க்கிறது. சில பீனல் அஃபென்சஸ் வந்து என்னன்னா இட் வுட் பி இன்வால்வ் ஒன்லி வித் இன் த இண்டிவிஜுவல்ஸ் கன்சர்ன்ட். அப்போ அதை வந்து ஒரு ட்ரையலுக்கு போறதுக்கு முன்னாடியே கூட காம்ப்ரமைஸ் ஆயிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நெய்பர்ஸ்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருப்பாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் டியூரிங் த பெண்டன்சி ஆஃப் த கேஸ் தே வுட் பி சால்விங் தர் இஷ்யூ பிட்வீன் தெம்செல்ஸ். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காம்பவுண்டிங் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த காம்பவுண்டிங் பெட்டிஷன் எப்படி ஃபைல் பண்ணணும் அதுவும் அந்த ஷெட்யூல்ல இருக்கும். Compounding can be done by the person affected or compounding can be done with the permission of the court or it is non-compoundable. அப்படி மூணா இருக்கும். காம்பவுண்டிங் பண்ணிக்கலாம்னா யார் அவங்களுக்குள்ள பண்ணிக்கலாமா, இல்ல ஒரு நீதிமன்றத்தின் அனுமதியை வாங்கி அந்த காம்பவுண்டிங் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணுமா, இல்ல நீதிமன்றத்திற்கு அந்த காம்பவுண்டிங்கே பண்றதுக்கு அந்த ப்ரொவிஷன் இல்லையா. சே ஃபார் எக்ஸாம்பிள் சம் அஃபென்ஸ் ஆஃப் கிரேவ் டென்சிட்டி ஆர் இட் இஸ் அகைன்ஸ்ட் த சொசைட்டி இட் செல்ஃப் எ லார்ஜர். இது சே ஃபார் என்ன சொல்றது, ஒரு மத கலவரத்தை தூண்டி விடுறது, இல்ல பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் குற்றம், இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, காம்பவுண்டிங் பண்ணுவது சரியாக இருக்காது அப்படிங்கிறது சட்டத்துல ஏற்றப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஷெட்யூல். அப்ப நம்ம என்ன பண்றது, ஷெட்யூல்னா என்னது, அட்டவணை. அந்த அட்டவணை வந்து எங்க இருந்து வரும், தானாக வராது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்ல ஏதோ ஒரு ப்ரொவிஷன்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கிறத எலாபரேட்டிவா தே வுட் ஹவ் டேபிள்ட் சம்திங், அதுக்கு பேர் தான் ஷெட்யூல். சரியா? ஷெட்யூலுக்கு மேல இப்ப நீங்க என்னைக்காவது இப்போ சரி ஓகே, இப்போ என்கிட்ட இருக்க கிரிமினல் மேனுவல் இதுல நான் இப்போ ஷெட்யூல் எதுல இருக்குன்னு சொன்னா ஐபிசில இருக்குன்னு சொன்னேன், சிஆர்பிசில இருக்குன்னு சொன்னேன். இப்போ ஐபிசில இருக்கக்கூடிய ஷெட்யூல் எடுத்து பார்க்க, இல்லைன்னா சிஆர்பிசி ஏதாவது ஒரு ஷெட்யூல் இப்போ நான் வந்து ஏதாவது ஒன்று எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ரேண்டமா. இப்போ ரேண்டமா நான் என்ன எடுத்திருக்கேன்னா சிஆர்பிசி எடுத்திருக்கேன். சிஆர்பிசியில ஷெட்யூல் 1 அப்படியே எடுத்திருக்கேன். இந்த ஷெட்யூல் 1 வந்து எந்த செக்ஷனுக்கு கீழே வருது, இல்லைன்னா கான்ஸ்டியூஷன் இருக்கு, கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் ஷெட்யூல் 7 எந்த ஆர்டிகலுக்கு கீழே வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஷெட்யூலுக்கு மேலேயே போட்டிருப்பாங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் விச் செக்ஷன் சொல்லிட்டு நமக்கு இது வந்து நம்ம இது வரைக்கும் அதை பார்த்துருக்க மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு 8th ஷெட்யூல் இட் இஸ் வித் ரிகார்ட் டு லாங்குவேஜஸ். அதுக்கு மேல என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 344 கிளாஸ் 1 அண்ட் ஆர்டிகல் 351. அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி எலாபரேட்டிவா எதெல்லாம் அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இனிஷியலா 18 லாங்குவேஜஸ் இருந்துச்சு இல்லையா, அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய அந்த ஷெட்யூல் 7th ஷெட்யூலுக்கு கீழே ஆர்டிகல் 246 அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த ஆர்டிகல் 246ல லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பண்றதுக்கு சப்ஜெக்ட் மேட்டர், இதுக்கு இப்ப ஸ்டேட் அப்படிங்கிறது கீழே இதெல்லாம் வரும், சென்டர் அப்படிங்கிறது கீழே இதெல்லாம் வரும், அதுக்கு உட்பட்டு தான் இவங்க என்ன பண்ண முடியும், சட்டம் இயற்ற முடியுமே தவிர அதுக்கு மீறி ஒரு சட்டம் இயற்ற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எவ்வளவு ஃபீஸ் பிரிஸ்கிரைப் பண்றது அப்படிங்கிறது யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டது, நிலம் லேண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி பிரிசன் யாருடைய அதிகாரத்துக்கு கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில நிர்வாகத்தின் கீழ் வருது. பேர் வேணா சென்ட்ரல் பிரிசன் இருக்கலாம், பட் ஆனா பிரிசன் சம்பந்தப்பட்ட ரிஃபார்ம்ஸ் ஆர் லாஸ் ஆர் ரெக்ரூட்மெண்ட் எவ்ரிதிங் ஷுட் பி டன் ஒன்லி பை த ஸ்டேட் கன்சர்ன். அதனாலதான் நீங்க என்னைக்காவது போர்ட்போலியோ எடுத்து நம்ம பார்த்திருந்தோம்னா, போர்ட்போலியோ இப்ப கரண்டா இருக்கிறது வந்து 17th லோக்சபா, அதோட போர்ட்போலியோ எடுத்து பாத்தீங்கன்னா nowhere it would be mentioned that some minister will be having a portfolio of prisons. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா prison is a subject matter of state list. அதே மாதிரி இப்ப நம்ம ஊருக்குமே இப்ப ஒரு ஸ்டேட் இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய சட்டமன்றத்துடைய இத்தனாவது இதுன்னு இருக்கும் இல்லையா, அதோடைய எடுத்து பாத்தீங்கன்னா
no one will have the portfolio of earth sciences ஆர் நியூக்ளியர் எனர்ஜி. ஏன் நம்ம ஸ்டேட்ல தான் கூடங்குளம் இருக்கு, ஏன் நமக்கு வந்து கனிம வளங்கள் இல்லையா, ஏன் வந்து அதற்கு என்று தனியான ஒரு இது இங்க இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா that would be coming under the central list. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு விஷயம். அதுக்கடுத்து லாஸ்டா வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்க்சுவேஷன்ஸ் அண்ட் கமாஸ். பங்க்சுவேஷன்ஸ் கமாஸ் அதெல்லாம் எப்போ முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட இன்டர்பிரிட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் general principles of interpretation la ejusdem generis of the same kind sauciter nosis to know from its association. அங்க என்ன வார்த்தை பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு, அந்த கமா இருக்கிறதுனால அதோடைய அர்த்தம் மாறுமா மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்டையரிட்டியில நம்ம பார்த்துட்டு அதுல ஏதாவது அந்த கமானால சேஞ்சஸ் வரும் அப்படின்னா அப்ப நம்ம அதை எடுத்துக்கலாம். தனியாக ஒரு கமாவை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஸோ இதுதான் வந்து வித் ரிகார்ட் டு பங்க்சுவேஷன்ஸ். பங்க்சுவேஷன்ஸும் ரொம்ப முக்கியம் தான். பட் என்னன்னா அது வந்து அதை பத்தி அந்த பர்டிகுலர் இதுல இப்போ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். ஒரு கேஸ்ல உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். முகமது ஷபீர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. முகமது ஷபீர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. அதுல ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்ல மேனுஃபேக்சரிங் சம்திங், செல்லிங் சம்திங் ஆர் கீப்பிங் இன் ஸ்டாக் ஃபார் த பர்பசஸ் ஆஃப் சேல், அந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கு. அது இருக்கக்கூடிய வார்த்தைகளை அப்படியே படிக்கிறேன், கவனிங்க. This provision says that whoever manufactures for sale, comma, sells, comma, stocks or exhibits for sale or distributes a drug without license is liable to be punished அப்படின்னு இருக்கு. அப்போ manufactures for sale, comma, or sells, comma, stocks or exhibits for sale. இப்போ இவங்களோட ஆர்குமெண்ட் என்னன்னா, நீ ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தா மட்டும் அதுவே போதும் ஒருத்தரை தண்டிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இந்த செக்ஷனை எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா ஸ்டாக்ஸ் ஆர் எக்ஸிபிட்ஸ் ஃபார் சேல் அப்படின்னு இருக்கு. இப்போ ஸ்டாக்ஸ் ஃபார் சேல் ஆர் எக்ஸிபிட்ஸ் ஃபார் சேல் அப்படி எடுத்துக்கணும். அப்படி இது பண்ணும் பொழுது ஒரு பொருளை ஒருத்தர் வைத்திருக்கலாம், ஆனால் அது விற்பனைக்காக வைத்திருக்கிறாரா அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம வந்து ஒருத்தருக்கு தண்டனை வழங்க முடியுமே தவிர சிம்பிளி a person is having its possession அப்படி ஸ்டாக்கிங் அப்படிங்கிறதுக்காக நம்ம தண்டனை வழங்க முடியாது அப்படிங்கிற இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த கமா மற்ற விஷயங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவு இட் ஹஸ் டு பி யூஸ்ட், வேர்ட்ஸ் டு பி யூஸ்ட். நான் வந்து உங்களுக்கு பல முறை சொல்லியிருப்பேன் இன்டர்பிரிட்டேஷன். அப்போ எப்படின்னா நம்ம அன்னைக்கு ஆர்டிகல் 12 கூட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஸ்டேட்னா என்ன, லானா என்ன, லா இன்க்ளூட்ஸ், ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் ஆர் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் அ ஸ்டேட், authorities within territory of India are controlled by the government of India அப்படின்னு சொல்லும்போது இந்த control by government of India should be read in each and everything. That is control of either state or government should be there in each and every agency of a state. அப்படி இருந்தா தான் அந்த ஸ்டேட் எடுத்துக்க முடியுமே தவிர தனியாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதோட இன்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் முடியுது. அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் பார்ப்போம். நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க, கொஞ்சம் உங்களுக்கு புரியும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது.